வணக்கம். நேத்து பராசக்தி படம் பார்த்தேன். முக்கியமா அன்கட் வெர்ஷன் பார்த்தேன். எனக்கு படம் கனெக்ட் ஆயிருச்சான்னு கேட்டா, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா திராவிட இயக்க கொள்கையில வேலை செஞ்சுட்டு இருக்கறனால, எனக்கு மொழிபெயர்ப்பு பத்தி படிச்சு, கேட்டு இருந்தனால, எனக்கு படம் ரொம்ப கனெக்டடா தான் இருந்துச்சு. பிளஸ் படம் முழுக்க எனக்கு நெறைய கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸாவும் இருந்துச்சு. படத்த இத விட பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ண வச்சிருக்கலாமான்னு கேட்டா, கண்டிப்பா பண்ண வச்சிருக்கலாம். ஆனா இந்த டைம்ல இவ்ளோ தூரம் இந்த படத்த கொண்டு வந்தது பெரிய விஷயம் தான் நான் நெனைக்கிறேன். அது இல்லாம இந்த படம் என்ன வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்க வச்சது. நான் யூசுவலா என்ன சொல்வேன்னா, திராவிட இயக்கம் மட்டும் இல்லன்னா, ஒரு சின்ன கிராமத்திலிருந்து என்னால ஆஸ்திரேலியா வரைக்கும் வர முடிஞ்சிருக்காதுன்னு சொல்வேன். முக்கியமா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், இருமொழி கொள்கையா இருக்கட்டும், அது இல்லாம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேன்சல் பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரியான திட்டங்கள் இல்லாம என்னால வந்திருக்க முடியாதுன்னு சொல்லுவேன். ஆனா நான் என்ன யோசிச்சது அப்படின்னா, இத்தன மக்கள் மொழிக்காக உயிர் குடுக்காம இருந்திருந்தா, என்னால இங்க வரைக்கும் வர முடிஞ்சிருக்குமா? இவ்ளோ மக்கள் இந்தி திணிப்புக்கு எதிரா போராடுனனால தான் இருமொழி கொள்கை திட்டமே வந்துச்சு. இருமொழி கொள்கை திட்டத்தினால தான் நான் இங்க வரைக்கும் வந்திருக்கிறேன். படம் முடிச்சுட்டு வரப்ப நானும் என்னோட இணையரும் இதான் பேசிட்டு வந்தோம். நம்ம எப்பவுமே எத்தனையோ திட்டங்கள பத்தி பேசுவோம். இந்த திட்டங்கள்லாம் இல்லாம இருந்திருந்தா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியா இந்த ஊர்ல நம்மளால இந்த வாழ்க்கைய வாழ முடியுமான்னு சொல்லி பேசியிருந்திருக்கோம். ஆனா என்னைக்குமே இதுக்கு பின்னாடி இந்த இந்தி திணிப்பு போராட்டத்த பத்தி நம்ம பேசினதே இல்ல. சோ இந்த படம் இந்தி திணிப்புக்கு எதிரா போராடின மக்களையும், அதுக்காக உயிர் நீத்த தியாகிகள பத்தி திரும்ப பேச வச்சிருக்குது. இறுதியா இது நம்ம டிவிகே தம்பிகளுக்கு தான். நீங்க எத்தனையோ ஃபேக் ஐடிஸ்லாம் கிரியேட் பண்ணி இந்த படத்துக்கு எதிரா நெகட்டிவிட்டி எல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடக்காம இருந்திருந்தா, உங்க தலைவரால தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டுலாம் இருந்திருக்க முடியாது. ஆனா அது கூட புரியாம நீங்க ஒரு தனிமனித வழிபாட்டுல மூழ்கி இருக்கிறனால தான் உங்கள எல்லாம் தற்கொலைன்னு கூப்பிடுறாங்க.